தற்போது ஒரு அண்மை செய்தி. நெல்லை மாவட்டம் கோபாலசமுத்திரம் அடுத்த பிரான்சேரி பகுதியில் உள்ள பழைய பிளாஸ்டிக் குடோனில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம். நெல்லை மாவட்டம் கோபாலசமுத்திரம் பகுதியில் பழைய பிளாஸ்டிக் குடோனில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தீ விபத்து காரணமாக அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளிப்பதால் அப்பகுதி மக்கள் அவதியடைந்திருக்கின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் நெல்லையிலிருந்து எமது செய்தியாளர் செல்வராஜ் நம்மோடு இணைகிறார். செல்வராஜ், இது குறித்தான விரிவான தகவல். நிச்சயமாக தெரிந்தார். நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் அருகே உள்ள பிராஞ்சேரி கிராமத்தில் பிளாஸ்டிக் குடோன் என்பது உள்ளது. இந்த குடோனில் சற்று முன் திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது. தற்போது காற்று மிக அதிகமாக இருப்பதன் காரணமாக அந்த குடோன் முழுவதுமே தீ என்பது பரவி கொண்டு வருகிறது. இந்த தீ பரவி வருவதன் காரணமாக அப்பகுதி முழுவதுமே புகை மண்டலமாக காட்சிகளை அளித்துக் கொண்டு வருகின்றன. இந்த சம்பவத்தை தொடர்ந்து நேரடியாக சேரன்மாதேவியோட தீயணைப்பு படை நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு படை வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். ஆனால் இருந்த போதிலும் காற்றின் வேகம் என்பது மிக அதிகமாக இருப்பதன் காரணமாக தீயை அணைக்க முடியாமல் தீயணைப்பு படை வீரர்கள் திணறிக் கொண்டு வருகிறார்கள். முதல் கட்டமாக கிட்டத்தட்ட பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் அனைத்தும் எரிந்திருக்கலாம் என முதல் கட்ட விசாரணை என்பது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக நேரடியாக சேர்மாதேவி உள்ள காவலர்கள் தங்கள் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் பாளையங்கோட்டை மற்றும் பேட்டை ஆகிய பகுதியில் உள்ள தீயணைப்பு படை நிலையத்திற்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கிருந்தும் அந்த வாகனங்கள் விரைந்து வந்து கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. தகவலுக்கு நன்றி செல்வராஜ்.